ஹலோ காய்ஸ், ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன் ஒரு தரமான நாஸ்டால்ஜியா கேம் தான் கைஸ் இன்றைக்கி விளையாட போகிறோம். அப்படி என்னடா நாஸ்டால்ஜியா கேம்னு கேட்டிங்கன்னா, தி ரியல் கோட் வைஸ் சிட்டி கைஸ், GTA வைஸ் சிட்டி. அந்த காலத்தில் இந்த மாதிரி கேமை நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த காலத்து இந்த மாதிரி கேமை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தரமான கேமு செஞ்சு விட்டாங்க. இந்த கேமை நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், எப்படி இன்ட்ரோ தெரிவிக்க விட்டேனா, இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீக்வல், அதாவது பாட்டாக இந்த கேமை, இதில் நிறைய மிஷன்ஸ் இருக்குது, அதனால இதை பாட்டாக விளையாடலாம். இது ஒரு பாட், இந்த ஒரு பாட்டில் ஒரு பாட்டில் ஒரு மிஷன் முடிக்கலாம். அதாவது ஒரே ஒரு வீடியோவில் ஒரு மிஷன். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த வீடியோவோட கடைசி 2 நிமிஷத்தில் அந்த எல்லா மிஷனையும் முடிக்க போகிற அந்த வீடியோவில் நம்ம எல்லா வீடியோலையும் கடைசி 2 நிமிஷம் மட்டும் டாக்ஸி ஓட்டுவோம். இதெல்லாம் புதுசாக இருக்கே. இந்த ஓஷன் வியூவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்குலாம் நாஸ்டால்ஜியா மூமெண்ட் வந்துடும். ஓகே, நம்ம இப்போ உள்ளே போய் கேமை சேவ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, அங்கே பிங்க் மார்க்கெட் போனால் தான் கன்னியூ பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவோம். நம்ம இது பேர் உங்களுக்கு இன்னும் தெரில, டாமி வெர்சிட்டி கைஸ். தலைவன் டாமி வெர்சிட்டி பிச்சு விட்ருவான் அந்த கேமை. செமையாக இருக்கும் கைஸ். இந்த கேம் செமையாக ஸ்டோரி கன்டினியூ பண்ணியிருப்பாங்க. படத்தை விட பயங்கரமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சன்னி எடுத்து பேசுகிறாரு. மச்சான், எனக்காக ஒரே ஒரு தடவை சேல் பண்ணுறா. ஐயோ, இவனுக்காகவே நம்ம எல்லாத்தையும் சேல் பண்ணும் போலே அப்படின்னு தலைவன் போகிறான். ஓகே, முக்கியமாக இதை சொன்னால் நீங்கள் சிரிக்கக்கூடாது கைஸ். ஏன்னா எனக்கு இந்த கேமோட பிடிச்ச வெஹிக்கிள் ஸ்கூட்டி தான் கைஸ். எத்தனை பேர்த்துக்கு ஸ்கூட்டி பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுவேன். ஏன்னா அந்த ஸ்கூட்டி ஓட்டுற ஃபீல் தனியாக தான் கைஸ் இருக்கும். புல்லட் பைக்கு இதெல்லாம் கூட பரவாயில்ல, மற்ற கேம்ஸில் ஓடலாம். இந்த ஸ்கூட்டி ஓட்டினாவே பார்த்தாவே GTA வைஸ் தான் கைஸ் உங்களுக்கு. அதனால் இந்த நாஸ்டால்ஜியா மூமெண்ட் உங்களுக்கு வருதா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 வியூ 2K வியூஸ்க்கு மேலேயாச்சு போகணும். 500 லைக்ஸ் ஆச்சும் 100 லைக்ஸ் ஆச்சும் அடிக்கணும். நம்ம அடிப்போம், ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இவன் சொல்கிறான், டேய் நான் என்னடா ட்ரெஸ் இது பார்ட்டிக்கு ஏதோ பைத்தியக்காரன் ட்ரெஸ்லாம் போட்டு வந்துருக்கேன். போய் ஒழுங்காக புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சிட்டானுங்க, அங்கே போய் ஒரு கோச் விட்டு வாங்கிட்டாடா. அது வரைக்கும் ஒரு கடையில் அலோடே பண்ண மாட்டோம். என்னையே திட்டிக்கல வச்சுக்கிறேன் அவனை காப்பி. முக்கியமாக ஸ்கூட்டரில் வந்தாலும் என்னடா காசே இல்லை போல எனக்கு ஸ்கூட்டரில் வர அப்படின்னு நினச்சிக்கிறான். இப்போ நம்ம வரப்போகிறது புல்லட் பைக்கில் கைஸ். நம்ம ஊரில் இப்போ வரப்போகிற புல்லட் பைக்கில் தான் இங்கே வரோம். செஞ்சு விட்டுறோம். ஓகே, இப்போ அந்த கடைக்கு தான் போகணும். அவங்க பாருங்க, மேலே அந்த கடை சிம்பிள் போட்டிருக்கா, துணி கடை சிம்பிள், அந்த இடத்துக்கு போகணும். இப்போ இந்த ரோட்டில் போகிற வண்டியே நம்மளுக்கு எனிமி போலையே, அந்த அளவுக்கு போட்டு ஈட்டிங்க வேணும். கம்பத்தெல்லாம் வேண்டாம் வெளில வச்சுருக்கிறது. டேய் கிட்ட இறங்கலாமா? எப்படி ஸ்கூட்டி உடஞ்சிட போகுது. நம்ம தலைவன் உள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வெளில வருவான் பாருங்க. நைஸ் பைக் என்னன்னா ஏண்டா, நானே இது வாங்குற காசு இல்லை, ஒன்றுமே பண்ண முடியும்னு நினச்சா நீ நைஸ் பைக்குன்னு புல்லட் பைக் தண்டியா. தேங்க்யூ லக்கி, ஊரே மை லக்கி டே. ஓகே, நோ மை பைக்கா? டே ஓடுறா, இப்போ நீ தான்டா நைஸ் பைக்குன்னு சீன் போட்டிருந்த. அது என் காலில் விழுந்துருச்சு. ஒன்றால் நான் எனக்கு தான் இந்த பைக்கு சொன்னேன். ஓகே, ரூட்டு மாதிரி போடாது. ஓகே, இப்போ சந்தோஷமாக இருக்கான் டாமி வெர்சிட்டி. ஏன்னா பயங்கரமாக ட்ரெஸ் போட்டிருக்கான், புல்லட் பைக்கில் வரான். ஆனால் என்ன, காசு ஒன்றுமே இல்லை. எவனாச்சும் ரோட்டில் போகிறவனை அடித்தா காசு சம்பாதிக்கலாம். நம்மளும் நேர்மை கைஸ். இப்போ மட்டும் நான் நார்மல்
ஆனால் பாருங்களா. ஓகே, இப்போ திரும்ப நம்ம கெத்த லேண்ட் ஆகுமா? ஓ ஓகே, இந்த பார்ட்டி இதுவும் பார்ட்டி தானா? இன்ட்ரோலாம் எதுக்குடா போடுறீங்க? காண்டாயிடுவோம் பார்த்துக்க. சரி, இந்த கால்ஸ் டாக்டர் இவன் ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க கைஸ். உங்களுக்கு தெரியாது கைஸ், உங்களுக்கு பைக் இருக்குது, பரவாயில்ல, அந்த பைக் எடுத்துக்கலாம். இறங்குமா கைஸ். பார்த்தீங்கன்னா மேபி தான் நம்ம சொல்கிறோம், ஓவராக சீன் போடுவாங்க. அப்பாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவா. எப்படி பாருங்க, டிஃபிகல்ட்டாக ரிச் அண்ட் பவர்ஃபுல் ஃபாதர் ராமோஸ். அப்பா பேர் ராமோஸ் போல். நம்மளால எதுவும் கேட்கணும், இவங்க தான் நம்ம பாஸ் கைஸ். எல்லாம் அசிங்கமாக போச்சு குமார். இந்த பொண்ணெல்லாம் நம்ம திட்டுற மாதிரி ஆயிடுச்சு. மரத்தில் போய் கை. ஐயோ, தண்ணிக்குள்ளே விட்டா செத்துருவா. போச்சு, தத்தளிச்சு சாகு கைஸ். முக்கியமாக இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப உங்ககிட்ட காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்காக நான் திரும்ப ஸ்டாப் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்காக திரும்ப நல்லா கம்மி பண்ணுங்க கைஸ். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து கம்மி பண்ணுவோம். உங்களால் தான் எல்லாருமே. நீ அந்த இடத்துக்கு ஏதாவது இது போட்டிருக்கோம்ன்றா, இங்கே அபாயம், இங்கே போகக்கூடாதுன்ட்டு. சரி, உங்களுக்காக நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம திரும்ப நெக்ஸ்ட்டு கன்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ இவளை இறக்கி விட்றலாம் கைஸ், ரொம்ப தொல்லை. 100 ரூபா கிடச்சிச்சு. ஓகே கைஸ், இன்றைக்கான மிஷனு முடிச்சிட்டோம். இல்லை முடிக்கல கைஸ், திரும்ப நம்ம போகணும். மிஷன் முடித்தோன்னா டாக்ஸி ஓட்டுறதை பற்றி பார்த்துக்கலாம். எட்ரா வண்டியை நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஓகே, பயங்கர வேகமாக போயிட்டுருக்கோம். ஓவராக போய் இந்த போலீஸ் வண்டியில் மட்டும் முட்டினீங்க, சோழி முடிஞ்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கேமு. போலீஸ் வண்டியில் முடித்தா ஸ்டார் வந்துடும். அப்புறம் ஸ்டார் வந்துடுச்சுன்னா ஓகே, நம்ம கிட்ட இறங்கிட்டோம். இப்போ பார்த்து வா, எடுத்து போல. வாடா வச்சுக்கிறேன்டா லாயன். ஒன்றா அடித்து வாயை உடைக்கணும் கைஸ். மைபூக்கில் வேணாம். நெக்ஸ்ட் மிஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் கம்மி பண்ணுவோம். நம்ம டாக்ஸி ஓட்டலாமா? டாக்ஸி எங்கே இருக்கு? டாக்ஸி எங்கேயா இருக்க? நான் வேகமாக தேடுறேன். பார்த்தீங்களா அந்த ரெட் கலர் காரை? இந்த மாதிரி தான் ரோட்டில் இருக்கக்கூடாது. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அடித்து அவனை போட்டுருச்சு கைஸ். செத்துருப்பாங்க கைஸ் கொஞ்ச நாள் விட்டா. இந்த கார் எங்கே எதிர? அந்த காரு அது என்ன ப்ளூ கலரில் இருக்கா? அதான் இருக்காது கைஸ், ரெட் கலர் வண்டியாக தான் இருக்கும். உங்களால் தான்டா எல்லாமே. வாடா நீ உன்னை வச்சு சேருண்டா. இப்போ டாக்ஸியை கண்டுபிடிக்கிற வழியை மட்டும் பார்ப்போம். டாக்ஸி எங்கடா போச்சு? திரும்ப தண்ணி தச்சு திரும்ப தண்ணிக்குள்ளே விட்டுறாதரா காரை. டாக்ஸியா? ஆமாம் டாக்ஸி கைஸ். எப்படியோ டாக்ஸி கிடச்சிச்சு. இங்கே ரெக்கார்டர் வேறு இங்கே இருக்குது. ஓகே, வழி முடியா. நான் வேறு கைஸ்கிட்ட வேறு 2 நிமிஷம் ஓட்டுறேன்னு சொல்ல டைமை பாரு போகுது. ஓடுறான் பாரு. துரத்துறாங்க உனக்கு பின்னாடி. அங்கே போயிட்டு இருக்குல்ல. ஓகே, இப்போ டாக்ஸி என்ன ஆன் பண்ண முடியல கைஸ். நான் திரும்ப கிளிக் பண்ணிட்டு சொல்கிறேன். எப்படி டாக்ஸி டிரைவரை மாட்டோம் கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இவனை ஏற்றணும். அவனை ஏற்றக்கூடாது. ஐயோ, இவங்க வண்டியில் ஏற்றணும் கைஸ். இவன் பார்க்க பிச்சைக்காரி மாதிரி இருக்காளே. உண்மையாமே இவங்க பிச்சைக்காரியாக தான் இருக்குமோ? காசு கொடுப்பாளா பார்ப்போம். $90 கொடுக்கணும் கைஸ். மற்றவங்களாம் $90 கொடுத்தாங்க, இவனும் $90 தான் கொடுப்பா. ஒரு மட்டும் கொடுக்கல, அப்படியே வண்டியை வச்சு ஏற்றிட வேண்டியதான் கைஸ். ஓகே, நம்ம ப்ரொஃபஷ்னல் டூல்ஸ் சீட் போட்டு நம்மக்கிட்ட இப்போ கன்னில் இருக்குது. ஏன்னா அது நடு பீச்சில் ரூட் இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, எங்கேயோ பீச் போகணுன்னு ஆசைப்படுறா போல், விட்டுருவோம். ஓகே, எங்கடா வழி? அங்கே இருக்குது கைஸ். உடச்சி போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. அப்போ இருந்துச்சுன்னா நான் முன்னாடியே உடச்சி போயிருக்கணும்.
சரி 12 செகண்ட் 11 செகண்ட் தான் இருக்கு கைஸ் விட்டு 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 இங்கே இருக்கு 50 மேல்ரா காய் உன்னை கொல்லாம விட மாட்டேன் என்ன ஏர்னிங்ஸு தலை விட்டு கைஸ் நம்ம எப்படி தலை விட்டுட்டோம் கைஸ் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த மாதிரி தலை வெட்டாமல் நீங்கள் தப்பிப்பீங்க ஓகே வாங்க நெக்ஸ்ட் பாட்டில் சந்திக்கலாம் நீங்கள் வீடியோ போடுறது உங்கள் பாய்